வணக்கம் பிஆர் மீடியா நேயர்களே. தொடர்ந்து உண்மைகளை மக்கள் முன்னாடி வைக்கிறதுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த வகையில உதவும் உள்ளங்கள் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் முகமது மூசா அவர்கள் நம்மளோட இன்னைக்கு இணைந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. வணக்கம் சார். ஸோ உதவும் உள்ளங்கள் ஃபவுண்டேஷன் வந்து எப்போ ஆரம்பிச்சது? அதாவது நாங்கள் 2014 பார்த்தீங்கன்னா நானும் எனது நண்பர் அசலம் வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 7 பேருக்கு சாலையோர மக்களுக்கு வந்து உணவு. அடுத்து 2வது வாரம் நம்ம மளிகை சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் வந்து சேர்ந்துக்கிட்டார். இது நீங்கள் வந்து உதவி பண்ணுறது கரெக்டாக. முதல் வாரம் 7 பேருக்கு கொடுப்போம். 2வது வாரம் பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து 14 பேருக்கு கொடுப்போம். 2 மணி பேருக்கு. அப்போ இது நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து 60 தாங்குது. அப்போ நாங்கள் பார்சல் வாங்க கேட்கும்போது எந்த கடையிலையும், ஏன்னா அவங்க கஸ்டமருக்கு கொடுக்க தான் அவங்க எல்லாமே இது பண்ணுறாங்க. அப்போ நம்ம இன்னொரு நண்பரை தொடர்பு கொண்டு கேட்கும்போது இந்த மாதிரி சாப்பாடை நம்ம சாலையோர மக்களுக்கு உதவியில் கொடுக்குறோம், அதனால உங்களால் முடிந்த பொருளாதாரம், அதாவது எங்களுக்கு அந்த பாத்திரம் வாங்கி தர முடியுமான்னு சென்னை ராவத்தை போட்ட அந்த உரிமையாளரை நம்ம சந்தித்து கேட்கும்போது அந்த உரிமையாளர் வந்து அப்பவே நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே வாங்கிக்கோங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நானும் எனது நண்பர் எல்லாரும் சேர்ந்து ஒரு 7 பேர் கொடுத்தோம். அப்படியே அதை படிப்படியா பாத்தீங்கன்னா 20 ஒரு 100 பேருக்கு கொடுக்குற கேகே நகர் சாப்பாடு கொடுக்குற மாதிரி. அப்படியே அந்த காலகட்டங்கள்லாம் நம்ம சிறிய சிறிய உதவிகளாம் நண்பர் மூலியமா கேட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். 2022 தான் நம்ம வந்து உதவும் உள்ளங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம வந்து ஒரு வெறுமொழி நம்ம சொல்றதை விட இது மூலயமா நம்ம வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ரீசனா நம்ம வந்து 2022 இதை வந்து நம்ம பதிவு பண்றோம். ஃபவுண்டேஷன் உதவும் உள்ளங்கள் ஃபவுண்டேஷன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்புலன்ஸ், இலவச ஆம்புலன்ஸ், அதாவது சிலர் வந்து பெட்ரோல் கட்டணம் வாங்குவாங்க, டிரைவர் கட்டணம் வாங்குவாங்க. ஆனா நம்ம இது பாத்தீங்கன்னா உதவும் உள்ளங்கள் இறைவனோட உதவியை கொண்டு எந்த சார்ஜ் நம்ம வாங்கணும், முழுமையா இலவசமா, முழுமையா. அதாவது தமிழ்நாடு முழுவதும் எங்க போனாலும் நம்ம ஆம்புலன்ஸ்ல இலவசம். யார்கிட்டையும் அந்த டிரைவருக்கு கூட நம்ம வந்து அந்த அவங்களா அது கூட காசு கொடுக்கணும். ஏன்னா அதை நம்ம கொண்டு போய் முற்றிலும் அவங்கள இலவசமா ஆம்புலன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு கல்வி ஃபீஸ் கட்டுறது, கல்லூரியா இருந்தாலும் சரி, அது யூனிஃபார்ம், அதே மாதிரி கல்வி உபகரண பொருள், நம்ம நோட்டு புத்தகம். போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா 410 குழந்தைகளுக்கு இறைவனோட உதவியில ஒரு 1500 மதிப்புள்ளான பொருள், கிட்டத்தட்ட ஒரு 13 பொருட்கள் நம்ம வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம கொடுத்தோம். மாற்றுத்திறனாளி குழந்தைகள், தாய் தகப்ப இல்லாத பசங்க, சிங்கிள் பேரண்ட், இவங்க நம்ம போய் தேடி இது கரெக்டான இவங்களுக்கு போய் சேருதான இது பண்ணி அவங்க பேரெல்லாம் எழுதி இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகை ஜாமான் கொடுக்கும்போது திருவள்ளூருடைய மாவட்ட கலெக்டர் 2 பேருமே வந்திருக்காங்க. மதிப்புக்குரிய பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் கூட ரீசனாக அவர் இருந்தார், ஒரு சாரு அவரு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வர்கீஸ் அவரு சாரு வந்திருந்தாங்க, வந்து மல்லிகை ஜாமான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்ம பால்வளைத்துறை மதிப்புக்குரிய அமைச்சர் அவரும் நாசரன் அவர்களும் வந்து கலந்து கொண்டு. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எம்பி நாடாளுமன்ற சிதம்பரத்துடைய மதிப்புக்குரிய தோல் திருமாவளவன் அவர்களும் வந்து அவருடைய அந்த அம்பேத்கர் திடலையை வச்சு 100 குழந்தைங்களுக்கு, அப்பா அம்மா இல்லாத பசங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு ஒரு 12 வகையான கல்வி உபகரணம், பேகு, நோட்டு, பரீட்சை அட்டை, ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாமே இது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு, அப்புறம் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்களுக்கு, அப்புறம் விதவை தாய்மாருங்க, கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம இறைவனோட உதவியை கொண்டு உதவும் உள்ளங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக 50 குடும்பங்களுக்கு மாதந்தோறும் மல்லிகை ஜாமான் 30 வகையான மல்லிகை ஜாமான் கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து மருத்துவ ரீதியான உதவிகளும், மருத்துவ உதவி வந்து நம்ம இறைவனோட உதவி எல்லாருக்குமே பண்றோம். அதாவது இப்போ நம்ம பெரும்பாலும் என்ன சொல்றதுன்னா, எவ்வளவு பெரிய சிகிச்சையா இருந்தாலும் அரசு மருத்துவமனையில இப்ப கொண்டு வந்துட்டாங்க. ஜிஹெச், கேஎம்சி, அதே மாதிரி தஞ்சாவூர் சைடு எடுத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ்,
இப்போ 500 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அவன் ஒரு 10 நாள் போய் 15 நாள் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டானா அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும். அதை மனசுல நம்ம கொண்டு நீங்க அங்க போய் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் அந்த சம்பளம் வரும். எத்தனை நாள்? 20 நாள் இருக்கிற மாதிரி இருக்குதா, 10 நாள் இருக்கிற மாதிரி. அதுக்குண்டான நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து இறைவனோட உதவி கொண்டு நம்ம மருத்துவ உதவி பண்றோம். ஓகே. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உணவுல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு எஜுகேஷனுக்கு மெடிக்கல் செலவு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வருங்க. ஸோ நீங்க இதை ஆரம்பிக்கும் போது உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படையில் ஆரம்பிச்சாலும் இதுக்கு ஒரு நோக்கம்னு ஒன்று இருக்கும். ஒரு காலகட்டத்தில் நம்ம இவ்வளவு பேருக்கு உதவணும், முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தை வச்சுதான் நம்ம இயங்குவோம். அந்த மாதிரி உதவும் உள்ளவங்க, அதாவது உதவும் உள்ளவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அதாவது ரொம்ப நெளிவடைந்த மாணவர்களை நம்ம போய் சந்திச்சு கல்வி நீங்க அழகான முறையில நம்ம தமிழக அரசும் நிறைய நாள் முதல்வன் திட்டம்லாம் கொண்டு வந்து படிக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் செய்யறாங்க. தமிழக அரசும் செய்யறாங்க. அதோட நம்மளும் ஒரு சப்போர்ட்டா அவங்களுக்கு போய் படிக்கக்கூடிய மக்கள் உனக்கு என்ன தேவை, யூனிஃபார்ம் தைக்கணுமா, நம்ம யூனிஃபார்ம் தைக்க அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்துல டைலர் தைச்சுக்குங்க. மற்றபடி நீங்க உங்களுக்கு பேக் வேணுமா அதையும் நம்ம அரசும் தராங்க. இதனால அவங்களுக்கு தேவையானது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு கல்வி ரொம்ப முக்கியம். நீ கல்வி படிச்சாதான் நீ அந்த குடும்பத்தை நீ அழகிய முறையில அந்த குடும்பத்தை நீ ரன் பண்ண அதை முன்னெடுத்துட்டு வர முடியும். அதன் நோக்கத்துல நம்ம கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதன் அடிப்படையில தாய் தகப்பன் இல்லாத சிங்கிள் பேரண்ட் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நம்ம இந்த கல்வி. இப்போ இயங்கிட்டு இருக்கிறத ஒட்டி எதிர்காலத்துல இதெல்லாம் எனக்கு செய்யணும் அப்படின்னு முக்கியமான ஆசை. அதாவது உதவும் உள்ளங்கள் ஃபவுண்டேஷனோட ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவன் நாடினால் அனைவருக்கும் வீடு கட்டி தர வேண்டும் ஒரு திட்டம் நான் வச்சிருக்கேன். அது இறைவன் எப்போ அதை எல்லாம் நம்ம நினைக்கிறோம், இறைவன் எப்போ அதுக்குண்டான வாய்ப்புகளை அதை கண்டிப்பா நாங்க எல்லாருக்கும் சாலையோரம் இருக்கக்கூடிய வீடு வசதி இல்லாத அரசும் கொடுக்குது. இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சில 2 பேர் வந்து வீடு இல்லாம நாங்க வந்து எப்படி சொல்றோம்னா குளிர்காலங்கள்ல வந்து போர்வை கொடுப்போம். நம்ம ட்ரஸ்ட் சார்பா வந்து அது நான் சமூக வலைதளங்கள வீடியோலாம் கூட பார்த்திருக்கேன். அது வந்து நாங்க போர்வை கொடுப்போம். போர்வை கொடுக்கும்போது பிரெட்டும் கொடுப்போம். பிரெட்டு, தண்ணி பாட்டில், போர்வை எல்லாம் அடிப்படையாக இப்போ கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அப்பா அம்மா யாருமே இல்லை எங்களுக்கு. நிறைய பேர் நான் 20 வருஷமா இங்கதான் இருக்கிறேன். இப்போ நீங்க கவர்மெண்ட்ல சொல்லி இது பண்ணலாமே, அதெல்லாம் எங்கப்பா சாத்தியம் இல்லை. அதாவது கவர்மெண்ட் தராங்க, வீடு தராங்க, இல்லைன்னு. இருந்தாலும் நம்ம அணுக கூட தெரியாத அந்த ஒரு இதுல இருக்காங்க. யார போய் அணுகணும், என்ன இது பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு சூழ்நிலை. அவங்களுக்கு நம்ம இறைவனோட உதவியில அனைவருக்கும் வீடு. அது ஒரு பெரிய எதிர்கால திட்டமா இருக்கு, அனைவருக்கும் வீடுன்றது. ஸோ இதை தொடர்ந்து ஒரு மனிதனோட அடிப்படை தேவைன்னு பார்த்தீங்கன்னா உணவு முக்கியமான ஒரு தேவை. அப்புறம் அந்த ஒரு இடமும் உடுத்த நல்ல உடையும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து உதவும் உள்ளவங்க மூலியமா ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துட்டு வரீங்க. ஸோ இது எப்படி இயங்குது இந்த ட்ரஸ்ட், இந்த ஃபவுண்டேஷனுடைய ஆப்ரேஷன்? வெளியே இருக்க மக்கள் ஃபண்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து அவங்களால முடிந்த பொருளாதாரத்தை நம்மளுக்கு அந்த பேங்க் மூலியமா அனுப்புறாங்க. சில பேர் நிறைய பேர் வந்து பொருள் வாங்கி தராங்க. சில பேர் தண்ணி பாட்டில் 1000 பாட்டில் வாங்கி கொடுப்பாங்க. சில பேர் தட்டு பிளேட் வாங்கி கொடுப்பாங்க. சில பேர் நான் பிரெட்டுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி பிரெட்டு வாங்கி கொடுப்பாங்க. சில பேர் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 870 பெட்ஷீட் வாங்கியிருக்கோம், 100 கைலி வாங்கியிருக்கோம், 200 சாரி வாங்கியிருக்கோம், கிட்டத்தட்ட 480 டவல் வாங்கியிருக்கோம். மொத்தம் 1,20,000 ரூபாய். இந்த மழை காலத்துக்கும் குளிருக்கும் நம்ம கொடுக்கறது அப்படியே எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 250 பேருக்கு கொடுத்தாச்சு. ஜெமினி பிரிட்ஜுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களும் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம இங்க KK நகர் துப்புரவு பணியாளர்கள், மாற்றுத்திறனாளி, அந்த மாதிரி சாலையோரம் படுத்திருக்கவங்களுக்கு நம்ம போர்வை இல்லாம யாரு படுத்திருக்காங்களோ அவங்களுக்கு போத்தி விட்டுட்டு, இல்ல முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கையில போயிட்டு பிரெட் பாக்கெட்டை போர்வை. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு மக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளா உதவ எண்ணம் இருக்கும் உதவும் உள்ளங்கள் அனைவரும் தயவு செஞ்சு அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. அவருடைய டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்போம். நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா செய்யுங்க. மேற்கொண்டு அண்ணனை கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய பேருக்கு உதவ முடியும். ஸோ அதுக்கு ஒரு காலமா அண்ணனும் உதவும் உள்ளங்கள் ஃபவுண்டேஷனும் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஸோ இதுக்கப்புறமா மக்கள் உங்களை அணுகிறதுக்காக ஒரு வழி சொல்லியாச்சு. நீங்க மக்களுக்கு ஏதாவது வேண்டுகோள் வச்சுக்கீங்கன்னா? அதாவது இப்போ நிறைய பேர் நம்மள்ட்ட இருக்கிறது வந்து ஆக்சிஜன் உள்ள ஆம்புலன்ஸ் மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம், ஈகோ ஃபோர்ஸ்.
இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா வென்டிலேட்டர் உள்ள ஆம்புலன்ஸ் கேக்குறாங்க. புரியுது. அதாவது ஒரு மாதம் ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்க கொடுக்குங்க. இப்ப எமர்ஜென்சிக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறாங்க. அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்கள வந்து வென்டிலேட்டர் மூலயமா நம்ம கூட்டிட்டு போகணும்னா கிட்டத்தட்ட நிறைய செலவாகும், அதிகமா செலவாகுது. அதை நம்ம கருத்துல கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த வென்டிலேட்டர் உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள், செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், இது நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம உதவும் உள்ள ஃபவுண்டேஷனுக்கு நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை, அந்த வண்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. அந்த வண்டி வாங்கணும். அதற்குண்டான பொருளாதாரம் இதை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 20 பேர் சேர்ந்தாங்கன்னா கூட இந்த வண்டி நம்ம அவங்க நினைச்சாங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் படிச்சு நல்ல ஒரு ஐடி இதுல இருப்பாங்க. ஒரு 20 உங்களுடைய குழு நண்பர்களாக சேர்ந்து கூட இந்த ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்தா கூட அந்த பேரை நம்ம போட்டு கூட நம்ம மக்களுக்கு இலவசமா அந்த டிப்ஸ் கூட நம்ம வாங்கக்கூடாதுன்னு இருக்கும். டிரைவர்ட்டு நம்ம சொல்றது அங்க போய் இறங்கல நீ ஒரு 500 ரூபாய் வச்சுக்கோ, 100 ரூபாய் அது கூட வாங்கக்கூடாது. நம்ம வண்டியில போறவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே நம்ம தான் வாங்கிட்டு கொடுத்து இறக்கி விட்டுருவோம். அந்த மாதிரிதான் நம்ம ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா மக்கள் இதை பாக்குறவங்க விடுவாங்கன்றதுக்கு நம்புவோம். ஸோ அது முக்கியம். அண்ட் இதே மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கு. ஸோ உங்களுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முகமது மூசா அப்படின்றதுனால நீங்க இஸ்லாமியர்களுக்கு மட்டும் உதவுறீங்க அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த உதவுள்ளங்கள் ஃபவுண்டேஷன் எப்படி அமைக்கப்பட்டது? அதாவது நம்ம ஆம்புலன்ஸ்லயே போட்டிருக்கோம். அனைத்து சமுதாய மக்களுக்கும் பயன்பெற விதமாக நம்ம ஆம்புலன்ஸ், அதாவது இறைவன் முன்னாடி எல்லாருமே சமம் தான். அதனால ஒரு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், அதாவது யார் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டுகிறா அவன் மீது படைத்த இறைவன் இரக்கம் காட்டுகிறான். அந்த அடிப்படையில் நம்ம ட்ரஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டின், ஒரு இந்து எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கும். ஸோ எல்லாருமே ஒன்று கூடிதான் இதை ஆரம்பிக்கணுன்றதுல உண்மையாலே ஒரு நல்ல நோக்கம் இருக்கு. ஏன்னா யாரா இருந்தாலும் நம்மளால முடியும்னும் போது உதவி செய்யணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோடைய இந்த வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த இதை விட முக்கியமான ஒரு விஷயம், நீங்க இந்த மாதிரி உதவிகள் கொடுக்கும்போது நிறைய நீங்க சொன்ன மாதிரி அரசியல்வாதிகள், அப்புறம் அரசாங்கத்துல வேலை செய்யற அதிகாரிகள், இவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, கூட இருந்து பொருட்களை கொடுக்குறாங்க, மக்களுக்கு உதவி செய்யறாங்க. அதுல முக்கியமான ஏதாவது இவர் வந்து அன்னைக்கு திருவள்ளூர் கலெக்டர் சார் வந்திருக்கும் போது நம்ம இடத்துக்கு கொரோனா காலத்துல ஒரு ஆட்டோ டிரைவர் இறந்துட்டாங்க. அந்த மனைவிக்கு அவங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் வராம இருந்தது. அன்னைக்கு கலெக்டர் சார் நேர்லயே வந்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அதை பார்த்து அதை நான் என்னென்ன பரிசீலனை பண்ணி உங்களுக்கு தரமா அப்படின்னாங்க. அதே மாதிரி அதை செஞ்சாங்க. அது ரொம்ப திருப்தியா இருந்தது. அதே மாதிரி அண்ணன் மதிப்புக்குரிய எம்பி தோல் திருமாவளவன் அண்ணன் அவர்களும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. கல்வி சார்ந்த உதவிகள், அந்த லெட்டர் பசங்க படிக்கிறதுக்கு அந்த லெட்டர் உடனே சொன்ன அடுத்த செகண்ட் அண்ணன் இது பண்ணி கைது. இந்த கார்த்தின்னு அங்க இருக்காங்க, அவர் மூலியமா வருது. நம்ம நாசர் அண்ணன் அப்போ வந்து நம்ம நிகழ்ச்சி இது பண்ணுவோம், பால்வளத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அவங்கள்ட்ட நிறைய இந்த ஸ்கூல் சம்பந்தமா இது பண்ணும்போது அவங்களும் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ சமீப காலமா மழை வந்து ஜாஸ்தியா இருக்கு. இந்த மழை காலத்துல என்னென்ன உதவிகள் பண்ணி அதாவது மழை பெய்யக்கூடிய நேரங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் எங்க அதிகமா பஸ் ஸ்டாண்டு, பிரிட்ஜு கீழே இதெல்லாம் தமிழக அரசும் நிறைய இடங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சில பேரால அவங்களால போக முடியல. அவங்க சில பேர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல எனக்கு இங்கதான் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் நம்ம தேடி போய் போர்வைகள், பெட்ஷீட்டு, நம்மளால முடிந்த உணவு கொடுக்குறோம். மாசத்துல 2 முறை மதிய உணவு நம்ம கொடுக்குறோம். கோயம்பேடு, பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு, போரூர் சிக்னல், KK நகர், வடபழனி போன்ற பகுதிகளில் மாசத்துல 2 முறை நம்ம உணவு, வெஜிடபிள் பிரியாணி, தண்ணி பாட்டில். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். ஸோ ஆம்புலன்ஸ் வந்து இப்போ எங்கெங்க இயங்கிட்டு இருக்கு? அதாவது இப்ப நம்மள்ட்ட வந்து ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருக்கு. இறைவனோட உதவியில் அந்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்து 3 மாசம் சென்னையிலையும் 3 மாசம் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும். ஏன்னா இன்னொரு ஆம்புலன்ஸ் நம்ம இது பண்ணிருக்கோம் சின்னது, அது இறைவனோட ஒரு நாட்டை எப்போ கிடைக்கிறது தெரியல. அது இறைவன் ஒரு இதுவாயிரும். அதே மாதிரி அந்த ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா அது சென்னையில போட்டோம், அது தஞ்சாவூர்ல இருக்கும். ஆனா தமிழ்நாடு முழுவதும் சில பேர் இந்த லோக்கல் மட்டும் தான் அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாடு முழுவதும் தஞ்சாவூர்ல இருந்து நிறைய நம்ம கிண்டி இப்போ புதுசா கேட்டிருக்காங்க உயர் சிகிச்சை அந்த மருத்துவமனைகள் நிறைய வந்திருக்காங்க. இலவசம் தான். அங்க இருந்துமே கூட்டிட்டு வருது, இல்ல இங்க இருந்து அங்கே கூட்டிட்டு எல்லாமே இலவசம் தான். யார்கிட்டையும் ₹1 இது பண்றது. ஓகே. ஸோ ஆம்புலன்ஸ் வந்து மக்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு அப்படின்னு
நம்பர் வெப்சைட்ல நம்பர் கொடுத்துருக்கோம். என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா நம்ம டிரைவர் உடனே சொல்லுவோம். டிரைவருக்கு அதில் ஆம்புலன்ஸ் 2 நம்பர் இருக்கு. அதில் எங்களை யாரை தொடர்பு கொண்டாலும் நம்ம உடனே சொல்லுவோம். ஸோ ஆம்புலன்ஸோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அண்ட் கமெண்ட்லையுமே பின் பண்ணுறோம். ஏன்னா தேவை இருக்கவங்க முடியும் போது பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா அடிப்படையாக அவசரத்துக்கு தேவைப்படும் போது 2-3 இடங்களில் நம்ம முயற்சி செய்வோம். ஸோ நம்ம ஆம்புலன்ஸ் அவைலபிளாக இருக்குன்ற நிலைமையில உடனே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வருவாங்க. ஸோ இதை தொடர்ந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உணவு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், எஜுகேஷனுக்காக பண்ணிருக்கேன். இதில் எஜுகேஷனில் ஏதாவது ஒரு முக்கியமான உதவி செய்யும் போது இது நடந்தது இல்லை, அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வுகள் ஏதாவது? நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அரசு பள்ளிகளிலே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிகழ்ச்சிகள் வந்து இப்போ அரசே அதை கொடுக்க முன் வராங்க. அது அவங்களே அவங்களே கொடுக்க எடுத்து செய்யறாங்க. அவங்களே அந்த பேக் நோட்டு கொடுக்கறதுனால நம்ம போய் மக்களை சந்திச்சு, அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் அவனுக்கு நம்ம அந்த கல்வி, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இருந்தாலும் அதை மீறி வெளியே அன்றாட வேலைக்கு போறவங்க கூட கல்வி இதை வந்து அங்க போகும்போது கூட அவங்களுக்கும் நம்ம கொடுப்போம். இந்த கல்வி உபகரணம் கொடுப்போம், யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்டது, ஷூ, கல்வியை பற்றி நம்மள்ட்ட, அதாவது கல்விக்குன்னு என்ன உதவி நம்மளால என்ன முடியுமோ அதை முடிஞ்ச அளவு அரசு பள்ளியில படிங்க, அரசு கல்லூரியில படிங்க. அதுதான் நம்ம சிறந்ததை நம்ம சொல்லணும். ஏன்னா அங்கதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் கட்டிட்டு இந்த மாசம் கட்டிடுவோம், அடுத்த வருஷம் கட்ட முடியாது. நீங்க அந்த மாதிரி போயிடாதீங்க. நம்ம வந்து அவங்களுக்கு வலியுறுத்து, அவங்களுக்கு பின்பற்ற சொல்றதே நம்ம வந்து அரசு பள்ளிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் படிங்கம்மா, அதுதான் நம்மளுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ என் பிள்ளைங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. என் பிள்ளைங்க எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. என்னுடைய பிள்ளைங்க எல்லாமே கவர்மெண்ட் காலேஜில் தான் படிச்சாங்க எல்லாருமே. ஆமா, நம்ம வந்து சொல்றதே மக்களுக்கு அதான் சொல்லுது. அரசு வந்து கல்விக்கு எவ்வளோ நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்து நிறைய ஸ்கீம் கொண்டு வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் செல்லணும்னு அரசு வந்து முன்னெடுத்தது. அதன் அடிப்படையில் நம்ம சொல்றது மக்களுக்கு அதான் சொல்றோம். நீங்க அரசு கல்வி நிலையங்கள படிங்க, கல்லூரிகளை படிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம அதையும் சொல்றோம். ஸோ இதை தொடர்ந்து வேற ஏதாவது முக்கியமான மக்கள்கிட்ட, அதாவது சாலை வரம், அந்த வீடு வசதி இல்லாத இருக்கக்கூடிய ஏழைங்க, இந்த மழை இதுல வந்து பாதிக்கப்பட்டாங்கன்னா உங்க வீட்டுக்கு முன்பு இடம் இருந்தால் அவர்கள் ஒரு செட்டு மாதிரி போட்டு வந்து தங்குவதற்கு நீங்க கொஞ்சம் ஏற்பாடு பண்ண. அரசு நிறைய சமுதாய நலக்கூடங்கள் எல்லாமே இருக்கு. அது நடந்து செல்லக்கூடியவங்க போயிடுறாங்க. ஒரு சிலரால பக்கத்துல போக முடியாதவங்க இருக்காங்க. அது இறைவன் வந்து எல்லாருக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கறதில்ல. சில பேர் வீடு பெருசா கொடுத்துருப்பான் இறைவன், அந்த வீட்டுக்கு முன்னாடி காலி இடம் இருக்கும். அந்த மழை பெய்யுற நேரத்துல அது ஒரு இது. அடுத்து இந்த கல்யாண மண்டபம் வைத்திருக்கக்கூடியவர்கள், அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மழை நேரத்துல குழந்தைங்களை வைத்து கஷ்டப்படக்கூடியவர்கள், நீங்க அந்த மாதிரி நேரத்துல மண்டபத்தை திறந்து நீங்க இந்த மாதிரி மக்களுக்கு உதவி செய்யணும்னு இந்த காணொலி காட்சி மூலியமா நான் தெரிவிக்கிறேன். அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி இது வரும்போது, மழையினால பாதிக்க ஏற்படும் போது நீங்க ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தா கூட அதுவும் உதவியா இருக்கும். குளூர்ல ரொம்ப நம்ம என்னதான் பூர்வ கொடுத்தாலும் அப்படியே பொருட்கள் கொடுக்குறது எல்லாமே பண்றாங்க. அந்த நேரத்துல காவல்துறை அதிகாரிகள் சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுடைய பங்கு இதுல என்னவா இருக்கு? அதாவது உதவும் உள்ளவர்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக நம்ம வந்து நிகழ்ச்சியில நிறைய காவலர்கள் தான் வந்திருக்காங்க. எப்படி சொல்றது, அதிகாரிகள். திருவள்ளூருடைய எஸ்பியாக இருந்த சார் அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆவடியில வந்து டிசியாக இருந்த அந்த அவங்க சாரும் வந்திருக்காங்க. அப்புறம் ஏசி, அப்புறம் இன்ஸ்பெக்டர், எல்லாமே வருவாங்க. நம்ம உதவும் உள்ள நிகழ்ச்சிக்கு காவல்துறை அவங்க வந்து சப்போர்ட், முழுமையா சப்போர்ட். அதெல்லாம் வந்து போன வருஷம் நம்ம கோயம்பேடுல கூட நம்ம பெட்ஷீட் கொடுத்தோம். அதுக்கு முந்தின வருஷம் வந்து அண்ணா நகர் டிசி சார் வந்தாங்க, அவங்க வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி காவல்துறை வந்து எப்பவுமே உதவும் உள்ளவங்களுக்கு ஃபவுண்டேஷனுக்கு சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். எப்பவுமே அந்த பொருள் கொடுக்கும்போது நிகழ்ச்சிக்கு வருவாங்க. அதே மாதிரி சார் நாங்கள் பொருள் கொடுப்போம், பார்ப்பாங்க. பார்த்துட்டு இது பார்க்கும்போது நம்ம போகும்போது அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கும். அந்த ஆம்புலன்ஸ் எதுக்கு எடுத்துருப்போம், பொருள் வேற வண்டியில வச்சு எடுத்துருப்போம். அந்த ஆம்புலன்ஸை பார்க்கும்போது இந்த ட்ரஸ்ட் மூலமா எடுத்து வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால சப்போர்ட் பண்ணுவோம். கூட்டமா இருந்தா கூட வரிசையா நின்று வாங்கிக்கோங்க, உங்களுக்குள்ள தெல்லுமுள்ளு இருக்கு, சண்டை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து. ஆனா நம்ம நிறைய வாட்டி டிஜிபி சாரை கூட கூப்பிட்டுருக்கோம். ஆனா அவங்க வந்து வேலையின் காரணமாக அவங்க அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே அவர் வந்து கமிஷனர் சார், அப்பவும் நம்ம அவரை கூப்பிட்டுருக்கோம். வேலையின் காரணமாக வர முடியல. அதனால டிஜிபி சாரா இருக்கும் போது அப்பவும் நம்ம அவரை அழைச்சிருக்கோம்.
அப்பவும் அவங்களுக்கு வேலையின் காரணமா வரல. ஆனா மற்றபடி சப்போர்ட்டா நம்ம எல்லா மாவட்டங்களையும் காவல்துறை வந்து இந்த விஷயத்துல அவங்க எப்பவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏழைங்களுக்கு பொருள் கொடுக்குறது. ஸோ தொடர்ந்து உதவும் உள்ளங்கள் ஃபவுண்டேஷன் மூலமா மக்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். செய்யறதுக்கு மக்களும் இணைவாங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ ரொம்ப நன்றி சார் கலந்துருக்கு. ஸோ மக்கள்கிட்ட நம்ம இது ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் உதவும் உள்ளங்கள் ஃபவுண்டேஷனுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளையோ அவங்க கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் வந்து அது 10 ரூபாயா இருந்தாலும் சரி, 50 ரூபாயா இருந்தாலும் சரி, 100 ரூபாயா இருந்தாலும் சரி, அது லட்ச ரூபாவா இருந்தாலும் சரி, கல்விக்குன்னு அவங்க அனுப்புனாங்க, அதை மென்ஷன் பண்ணி அனுப்புனாங்க, அதை கல்விக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவோம். இது மருத்துவத்துக்குன்னு வச்சீங்கன்னா மருத்துவத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவோம். இது உணவுக்கு அப்படின்னா உணவுக்கு மட்டும்தான் நம்ம செலவு. அவங்க அதை 10 ரூபாய் அமைச்சிட்டு இது என்ன நோக்கத்துக்காக அவங்க கொடுக்குறாங்கன்னா அந்த நோக்கத்துக்கு அவங்களுக்கு அந்த பணம் போய் அவருக்கு செலவாக்கப்படும். அதுக்குண்டான ரிசிப்ட் அதுல வந்துடும். உணவுனா உணவுன்னு வந்துடும். இல்ல மளிகை ஜாமான் ஏழை மக்களுக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுங்க, இல்ல துணி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன எந்த நோக்கத்துல அவங்க 500 ரூபா அனுப்பினாலும் சரி, 1000 ரூபா அனுப்பினாலும் சரி, அவங்க 10 ரூபா அனுப்புனா கூட இது இந்த இதுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னா அந்த இதுக்கு மட்டும்தான் நம்ம செலவு. அவங்க கொடுக்கக்கூடிய என்ன தேவைக்கு அவங்க கொடுக்குறாங்களோ அவங்க எண்ணம் ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு 10 பேர் சாப்பிடட்டும் அப்படிங்கிறத அது உணவுக்கு தான் நம்ம பயன்படுத்தும். அதுக்குண்டான ரெசிப்ட் அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா கொடுத்துருவோம். இல்ல நம்ம ஆபீஸ் போரூர்ல இருக்கு, அங்க வந்தாலும் கொடுப்போம். தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா இலவச ஃப்ரிட்ஜர், ஒரு ஏழைகள் இறந்துட்டாங்கன்னா அது யாரா இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் இலவசமா ஃப்ரிட்ஜர் கொடுத்துருவோம். சாமியான பந்தல் போட்டுருவோம், சாப்பாடு கொடுத்துருவோம், டீ, எல்லாமே எந்த செலவும் அவங்களுக்கு இல்லை. ஒரு 300 ரூபா 400 ரூபா வேலைக்கு போறான்னா திடீர்னு இறந்து போயிடுச்சு, அவன் எங்கேயும் போய் கடன் வாங்க தேவை. இறைவனோட உதவியில நம்ம உதவும் உள்ளங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாகவே அவங்களுக்கு வந்து அனைத்து இதுவும் கொண்டு போய் அது நம்ம அந்த வண்டியில கொண்டு போய் அவங்கள அங்க அவங்க இந்துக்கள் முறைப்படி தான் அதை சுடுகாடு வரைக்கும் நம்ம கொண்டு போய் வண்டியில விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபார்மாலிட்டி அவங்க பார்த்துக்கணும். அது கிறிஸ்டினா இருந்தாலும் நம்ம கொண்டு போய் இது பண்ணுவோம், இஸ்லாமியா இருந்தால் நம்ம எல்லாமே அது எல்லாருக்கும் மக்களுக்கும் நம்ம வந்து இலவசமா ஒரு 500 ரூபா 300 ரூபா 400 ரூபா சம்பளம் வாங்கலாம். திடீர்னு தன்னுடைய குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்படுதுன்னா அவன் எங்கேயும் போய் கடன் வாங்கணும். எங்களை அவன் தொடர்பு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி எல்லாமே சாப்பாடு டீ எல்லாமே நம்ம அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். எல்லாமே இலவசம். அந்த ஃப்ரீசர் பாக்ஸை எடுத்துட்டு போறது கூட நம்மளே வண்டி அனுப்பி நம்மளே இது பண்ணுவோம். முற்றிலும் இலவசமாக சாமியான பண்றது எல்லாமே. அதுதான் ரொம்ப நன்றி. நான் முதல்ல நிகழ்ச்சியில் இருந்திருக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். ஸோ உதவி தேவைப்படுறவர்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. உதவி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க முக்கியமாக கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே தேவைப்படுற கைகள் நிறைய இருக்கு, கொடுக்குற கைகள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அந்த மாதிரி நல்ல ஆட்கள் ஒன்று சேர்ந்து உதவும் உள்ளங்கள் இணைந்தால் இது எல்லாமே சாத்தியம். ஸோ ரொம்ப நன்றிண்ணே இணைந்திருக்கு. ரொம்ப நன்றி மக்களே. மீண்டும் வேற ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்